சத்தத்தை உயர்த்தி மீண்டும் யாவரையும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வரவிருக்கின்ற கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் செய்திக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்றைய தலைப்பு நீரூற்று, ஸ்பிரிங் நீரூற்று. கர்த்தரை ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். எனக்கு குறித்துக் கொள்ளுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு நீரூற்று, ஸ்பிரிங். கர்த்தரை ஸ்தோத்திரம். நீரூற்று பற்றி நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். கவனமாக கேளுங்கள். சந்தோஷமாக கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நீரூற்று. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதை பற்றி நாம் தியானிக்க போகிற காலையிலே சொல்லுவோமா? கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதிய 16:7 வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே நீரூற்றண்டையிலே கண்டு. ஆமென் சொல்லுங்க போகலாம். சத்தத்தை உயர்த்தி சாக போகிறா, தன் உயிரை மாய்த்து கொள்ள போகிறா. ஒரு முடிவு ஏற்பட்டது. கர்த்தர் சொல்லும் வாழ்க்கையில் முடிவு உண்டாயிற்று. அவர் பதற்றம் ஏற்பட்டது. அவருக்கு பயம் உண்டாயிற்று. என்ன செய்ய போறேன், யார் துணையிலேயே சாகுபடிக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இடையில குறுக்கிடுகிறார். ஆமென் சொல்லுங்க போகலாம். எத்தனை தெய்வங்கள் இருக்கிறாங்க. எந்த சாமி எந்த உயிரையும் காப்பாற்ற முடியவில்லை. உன் உயிரை காப்பாற்ற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா. நீ சாகும் பொழுது, தற்கொலை பண்ண முயற்சிக்கும் பொழுது உன் உயிருக்கு பதில் கொடுக்கிற ஒரே ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. என் ஆண்டவர் மட்டுமே, என் தெய்வம் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஆகார் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆகார் தோல்வி உண்டாயிற்று. நான் சாக போறேன், எனக்கு யாரும் சொல்லி அழுது கொண்டே ஓடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரியே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை செத்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் இறங்கி வருகிறார். எங்கே? நீரூற்றண்டையிலே உன்னை சந்திக்கும்படிக்கு. மனதில பாரம், சிந்தையில பாரம், வாழ்க்கையில தோல்வி, சோர்ந்து போன வாழ்க்காண்டவரே எனக்கு முடிவில்லையா சொல்லி உடைந்து அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். கர்த்தர் சந்திக்கிற நீரூற்றண்டையிலே யாரு? ஆகாரே, எங்க போகிறே? ஏன் போகிறே? நான் இருக்கிற உன்னை காப்பாற்றுவதற்காக, உன் ஜீவனை காப்பாற்ற, உன் உயிரை காப்பாற்ற, உன் பிள்ளையை காப்பாற்ற நான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எங்க சந்திக்கிறா? நீரூற்றண்டையிலே. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், மன வறட்சியா உட்கார்ந்து இருக்கிறேன், வறண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறேன், கலங்கி உட்கார்ந்து இருக்கிறேன், பயந்து உட்கார்ந்து இருக்கிறேன். தேவ ஜனமே, சகோதர சகோதரியே, இயேசு வெளிப்படுகிறார். எதற்காக தெரியுமா? உன்னை தேற்ற, உன்னை சமாதானப்படுத்த இயேசு இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கே? நீரூற்றண்டையிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன? நீரூற்றண்டை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையில வைத்து சொல்லுங்க. உற்சாகமா இருக்கணும். ஆமென் பிரவேசித்து கொண்டிருக்கிறேன். ஜெபத்தில் அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆகாரை எங்க சந்தித்தாரா? ரோட்டு ஓரத்தில் அல்ல, வீதியில் அல்ல, நீரூற்றில் தேவன் சந்திக்கிறாரே. எதற்காக தெரியுமா? ஆகாரே, வாழ்க்கை தோல்வின்னு யோசிக்கிறியோ, பயந்து யோசிக்கிறியோ, பயப்படாதே. நான் தேற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். தேற்றுகிற நீரூற்று அல்லவா? சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி, ஆண்டவரே தேற்றப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, தேற்றப்பட்டதா இருக்கிறேன், எந்த சமாதானம் இல்லை, எந்த நிமிஷம் கலங்கி 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 உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். உன்னை தேற்ற இயேசு எங்க வெளிப்படுறாரு? நீரூற்றண்டையிலே. கர்த்தரை ஸ்தோத்திரம். நீரூற்றண்டையிலே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் மகிழ்ச்சியோடு வாசிங்க. ஆதிய 16:7 திரும்ப வாசிக்கலாம். 16:7. கர்த்தருடைய தூதன் ஆனவர். நீ சாகும் பொழுது, சாக போகும் பொழுது, மறிக்க தருவாயிலே உன் தாத்தா உன்னை காப்பாத்துற, உன் சித்தப்பா உன்னை காப்பாத்துற ஏசங்க வருகிறார். ஏசங்க வருகிறார். உன் உயிர் போகும்போது உன் பாடி கெட்டு போச்சு, என் பாடி கெட்டு போச்சப்பா, கிட்ட யாரும் வர மாட்டாங்க தான் ஏசு கிட்ட வருகிறாரு. அவர் வந்தாரு உனக்கு நீரூற்றை மாற்ற. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீரூற்றை கர்த்தர் மாற்ற. கர்த்தரை ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்திலே வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு அரை பெண்ணாகிய ஆகாரே
எங்கே இருந்து வருகிறார்? Where I come from? Hallelujah. எங்கிருந்து வருகிற? Where are coming you? எங்கிருந்து வந்திருக்கிற? வாழ்க்கை பாடு, வாழ்க்கை கஷ்டம், உபத்திரத்தில் வந்திருக்கிற நீ கர்த்தரை ஸ்தோத்திரம். இனி முடிவு ஒண்ணுமே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரு முடிவை கொடுக்கிற ஒரே நல்ல ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கடைசி முடிவு ஆண்டவர் தான். தேவ சனமே, பணம் முடிவா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பணம் தோற்று போய் கொண்டே இருக்கிறது, மனுஷன் தோற்று கொண்டிருக்கிறான். இங்க வசனம் வாசிக்கிறோம், ஏசப்பா தெய்வமாய் ஆண்டவர் நிச்சய மகனை நிறுத்தி கண்டாரே, சொல்லாரு எங்கிருந்து வருகிற? அதாரே எங்க போறப்பா? ஹalleluya. கையை மேலே உயர்த்தி எங்கிருந்து வருகிறாய்? where are coming from? எங்கிருந்து வருகிற? நீ செத்து போக முடிவு பண்ணிருக்கல, நீ விட மாட்டேன், நீ தூக்கி நிறுத்துவே, தூக்கி நிறுத்துவே. நீ துபாய் என்ன எடுக்கிறாங்களே, அரபு கண்ட்ரி யாருடையது? ஆதார் கப்பல் ஸ்டார் ஆதார் பைசா சொல்லுங்க பார்க்க. சத்தத்தை உயர்த்து உற்சாகத்தோடு பைபிள் உண்மை விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. சத் எங்கிருந்து வருகிற? ஆகாரே உடைந்து போய் வருகிற, அழுது கொண்டே வருகிற, பாரப்பட்டு வருகிற, பலகீனமா வருகிற, சோர்ந்து போய் வருகிற. கர்த்தரை காப்பாற்ற மாட்டாரா? சொல்லுங்க, காப்பாற்ற மாட்டாரா? நீருற்றுடைய கர்த்தரை சோதி கண்டாரு. ஏன் திரும்ப கண்டாரு? உன் தாகத்திற்கு இயேசுப்பா நாமத்தில் தேவன் தேற்றி கொண்டு வருகிறார். பேசலாம், கரங்களை உயர்த்தி. எத்தனை கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் கடைசி ஒரு கர்த்தரை தேற்றுவார். நிச்சயமாகவே நீரூற்ற கர்த்தர் மாற்றுகிறார். நீரூற்ற மாறுகிறது. வறண்டு போன வாழ்க்கை, சொத்து போன எப்படி மாற்றாரா? அது நீரூற்ற கர்த்தர் மாற்றுகிறார். சத்தமா சொல்லுங்க. நீ வருகின்ற காலத்துல நீ பயந்து கொண்டு இருக்கிற எதிர்காலம் என்ன, எப்படி வாழ போற? கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. எதிர்காலம் நீரூற்ற கர்த்தர் மாற்ற போறாரு. உன் பிள்ளைங்களுக்கு நீரூற்ற மாற்ற போறாரு. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. நீரூற்று சுரந்து கொண்டே இருக்க தண்ணி வற்றி பொங்காது, சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன் பிள்ளைங்க நீங்களும் நீ சுரந்து கொண்டே இருப்பீங்க, வற்றி போக மாட்டீங்க. நீரூற்ற கர்த்தர் மாற்ற போறாரு. ஹalleluya சொல்லுங்க. பகரம் கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றுகிறாரா? சத்தமா கையை உயர்த்தி. தேவ மகிமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய அற்புதம் இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய கரம் இறங்கிட்டே இருக்குது. எதற்காக? உன் நீரூற்றாய் மாற்றப்பட ஆண்டவர். ஐயோ வறண்டு போச்சப்பா, எல்லாம் வறண்டு போச்சு, நத்திங் நத்திங். ஹalleluya. நீ சொல்லு, நான் வறண்டு போக மாட்டேன். கர்த்தர் நீரூற்றாய் கர்த்தர் மாற்றப்படுறாரு. நீரூற்றாய் மாறி அதை நாங்கள் தீர்க்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை எல்லாம் இறங்கிட்டே இருக்குது. ஹalleluya. Hallelujah! 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 நீரூற்றாய் மாற போறியா? பேசலாம். நீ கர்த்தர் பேசுறார். நீரூற்று கர்த்தர் கண்டாரா? ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு நீரூற்று பெயர் என்ன? தேற்றுகிற நீரூற்று ஒண்ணு. பேசலாம். நீர் தேற்ற போகிறதா? சத்தமா சொல்லுங்க. தேவன் தேற்ற போகிறார். பிரசனம் இறங்கி வருகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். யாத்திரை 15:26 முதல் வாசிக்கலாம். சத்தத்தை கவனமாய் கேட்டு பாவிக்கு செம்மையான செய்து செவி கொடுத்து கை கொண்டால் எகிப்திற்கு வர பண்ணின ஒன்றையும் வர பண்ணே கர்த்தர் என்றார். வாசிக்கலாம். ஏலிமுக்கு வந்தார்கள். எத்தனை நீரூற்று பிரதர்? 12 நீரூற்று கண்டான். கர்த்தரை ஸ்தோத்திரம். 12 நீரூற்று அழைப்பின் நீரூற்று. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அழைப்பின் நீரூற்று. 12 சீசத்தை தெரிந்து கொண்டாரு. எதற்காக?
அவர் நாமத்தை உயர்த்த, எதற்காக? ராஜ்யத்தை கட்ட, எதற்காக? கூடிய பிரஸ்தாபமாக கத்தை திருப்பி திரும்ப நிறுத்திச்சுக்கிறேன். சொல்லுங்க பாருங்க. 12 சிஷ்யம் நீங்க பார்க்கிறேன். மக்கள் தாகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. மோசே பார்த்து கேட்கிறாங்க, என்ன மோசே, என்ன சாக தண்ணி தாகம் எடுக்குது, மாறாவி பெரிய கசப்பாயிற்று. மரத்தை வெட்டி போட்ட உடனே நீருற்றை கண்டா கத்தரை ஸ்தோத்திரம். இது நீருற்று 12 நீருற்று அவர் கண்டாங்க. எதற்காக தெரியுமா? அழைப்பு நீருற்றை கத்தரை காண்பிக்கிறாரு. நீ அழைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, உனக்குள்ளே ஒரு பெரிய அழைப்பு காத்திருக்கிறது. கத்தரை ஏன் அழைத்த தெரியுமா? அவர் நாமத்தை உயர்த்த. உட்கார்ந்து தூங்கத்துக்கல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் உண்மையில படுகிறது. நீருற்றாக மாறி அழைப்பு பெற்ற நாமத்தை உயர்த்த போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடத்தும். இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னும் பலமுள்ள பாத்திரமாய் கர்த்தரை மாற்றப் போகிறார். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. வனாந்தரம் குடிக்க தண்ணி இல்லை, அது கத்த நீருற்ற உண்டாக. எத்தனை நீருற்றான்? 12 நீருற்று கத்தை கண்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். 12 காரியங்களும் 12 அழைப்பை காண்பிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அழைப்பு நீருற்று கத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு. அழைப்பு நீருற்றாய் காணப்படுகிறேன். அதையில சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பில் பெரிய வல்லமை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அழைப்பெற்ற மக்கள் தவறி போக மாட்டாங்க. அழைப்பெற்ற மக்கள் சோர்ந்து போக மாட்டாங்க. அழைப்பெற்ற மக்கள் தேவனுக்காக இன்னும் பிரயாசித்துக் கொண்டு இருப்பாங்க. அழைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை தோடி கொண்டாலும் பின் திரும்பி பார்க்க மாட்டாங்க. தேவன் நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அழைக்கப்பட்ட நீரூற்று உண்மையில வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு இருக்குது. நீரூற்று வல்லமை இறங்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தையை கேட்க 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 கர்த்தருடைய அழைப்பு நீரூற்றாக இன்னைக்கு மாற்றிக் கொண்டு இருக்கிறார். அழைக்கப்பட்ட நீரூற்றாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் இன்னும் உற்சாக சொல்லு. நீருற்றாக அழைக்கப்பட்ட நீருற்றாக இருக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிருபை செய்வாரா? உண்மையில வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. நீருற்றாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். காஞ்சி போன பாத்திரமா இருக்க மாட்டேன், வற்றி போன பாத்திரமா இருக்க மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது நீருற்றாய் மாறுகிறேன். அழைக்கப்பட்ட நீருற்றாய் மாறுகிறேன். அழைக்கப்பட்ட நீருற்றே உன் ஜெபம் வற்றி போகக்கூடாது, விசுவாசம் கொண்டு போகக்கூடாது. நீருற்ற மாறிக்கொண்டிருப்பேன். நீ ஜெபிக்க 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 கர்த்தரை துதிக்க 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 நீருற்றாகவே மாறிக்கொண்டிருக்கிறேன். கைத்தடியாலும் சொல்லுவாங்க. கர்த்தருடைய மகிமை விளங்கிற்று, பிரசன்னம் விளங்கிற்று. ஹல்லேலூயா. அந்த கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. முதல் நீருற்று என்னாச்சு? தேற்றுகிற நீரூற்று. இரண்டாவது அழைக்கப்பட்ட நீரூற்று. பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்ட மக்கள் பின்வாங்கி போக மாட்டாங்க. அழைக்கப்பட்ட மக்கள் உறுதியாக நிற்பாங்க. அழைக்கப்பட்ட மக்கள் சோதனை பார்க்க மாட்டாங்க. அழைக்கப்பட்ட மக்கள் தோல்வி பார்க்க மாட்டாங்க. அழைக்கப்பட்ட பசி வெட்டி பார்க்க மாட்டாங்க. இருட்டாவே பகலை சிதறிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தர் நீருற்றாக வைத்திருக்கிறார். நீ வற்றி போக சாத்தான் ஜெயிச்சிருவான். உன் வற்றி போக செய்வான். உன் ஜபத்தை வற்றி போக செய்வான். உன் ஊழியத்தை வற்றி போக செய்வான். நீ சொல்லிடு, நான் நீருற்றாகவே இருக்கிறேன், நான் வற்றி போக மாட்டேன், வறண்டு போக மாட்டேன். கர்த்தருடைய அபிஷேகம் எதில் ஊற்றப்படுகிறது? என் தலைமையில் ஊற்றப்படுகிறது, என் தலைமையில் ஊற்றப்படுகிறது, என் தலைமையில் ஊற்றப்படுகிறது, என் தலைமையில் ஊற்றப்படுகிறது, என் தலைமையில் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்டு இருக்கிறாங்க. சபா ரபா கபா, சபா ரபா கபா, சபா ரபா கபா. வாழ்க்கையில கசப்பு ஏற்படும், கலகங்கள் உண்டாகும், கலக்கம் உண்டாகும். நீ வற்றி போகவே மாட்டேன். அழைக்கப்பட்ட நீருற்றாக பணத்தில் போய்கொண்டு சில மக்கள் தான் தாகம் உண்டாயிற்று. தண்ணி கசப்பானது. மோச மரத்தை வெட்டி போட்டோம், மதுரமாயிற்று. இப்போ தள்ளி போறாங்க. நீரூற்று 10 15 12 பார்க்கிறாங்க. 12 பார்க்கிறாங்க. 12 என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிற கர்த்தர் சொத்து. அழைப்பில் ஒரு பெரிய பரிபூர்ணம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அழைப்பு பாஸ்டுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இருக்கிறது, சகோதரிக்கு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு இருக்குது. அழைக்கப்பட்ட நீருற்றா இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சாத்தான் அசைத்து கொண்டே இருப்பான், துக்கத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். நீங்க சொல்லுங்க,
அசைக்கப்பட்டு போவே மாட்டேன். நீருற்றாவே இருப்பேன் சொல்ற மாத்திரம் கையை தட்டி வாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய பிரசனம் இறங்கிச்சு. கர்த்தருடைய பிரசனம் இறங்கிச்சு. வல்லமை இறங்கிச்சு. அதுக்கு நீருற்று கர்த்தர் கிரியை செய்கிறார். இரண்டாம் அர்த்தம் வசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:22 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49:22 வாசிப்போம் சீக்கிரமாக. ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனித்தரும் செடி. வாசிங்க. அவன் நீருற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. இது பெயர் என்ன? கனி கொடுக்கிற நீரூற்று. கை வைத்தங்க பாருங்க. என்ன நீரூற்று? கனி கொடுக்கிற நீரூற்று, அழைக்கப்பட்ட நீரூற்று, பேச்சுகிற நீரூற்று. ஆமே. என்ன வாசிக்கிறோம்? கனித்தரும் நீரூற்ற கர்த்தர் மாற்ற போறாரு. சரி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கனி சொல்லுங்க? ஆவின் கனியோ? ஆவின் கனியோ? வசனம் எங்க இருக்குது? 5:22 ஸ்டார்ட் பண்ணலையா? ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அப்புறம் இச்சையடக்கம். சொல்லி எத்தனை கனி? 9 கனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் ஊற்ற பட 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 மரமாகி கனி கொடுத்து கொண்டே இருப்ப. சத்தமாக சொல்லுங்க. மரமாகி அடிவேல கர்த்தர் அபிஷேகம் ஊற்றி கொண்டே இருக்கிறாரு. நீரூற்றாய் மாற மாற கனி கொடுத்து கொண்டே இருப்ப. அப்ப நீரூற்றுக்கு பெயர் என்ன? யோசேப்பு கனித்தரும் செடியா இருந்தான். யோசேப்பாகிய அந்த மனுஷனை எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க, குடியில போட்டாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் கர்த்தர் தலைகளை மாத்திட்டாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? யோசேப்பு கனித்தரும் சரியா இருந்தான். அவர் போட்டு நசுங்கினாங்க, அவனை உடைச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. கனி கொடுத்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. யோசேப்பை குழியில போட்ட உடனே பொறுமையின் கனியை கொடுத்தான். நீடிய பொறுமையா இருந்தான். யார் எதிர்த்து பேசல. கனி விளங்கிட்டு யோசேப்பு மூலமாக. அல்லேலூயா. சகிக்கணி. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க, யாரும் திட்டவே இல்லை, பொறுமையா இருந்தான், கணித்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. சத்தமா யோசேப்பு கனித்தரும் சரியா இருந்தான். நீரூற்று நம்பி போன கர்த்தர் சுத்தம். கர்த்தர் நீரூற்ற கர்த்தர் மாத்தினாரா? சாதாரண யோசேப்பு தான், இளைய குமாரன் தான். கர்த்தர் எகிப்து கொண்டு போனாரு. எனக்கு சாப்பாடு போட்ட கர்த்தர் சொத்து படிகள் தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி கனி கொடுத்தான். அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். கனி கொடுத்த மரமா இருந்தாயா? நீருற்றா இயேசு உள்ள இருக்கிறாரு. ஊறிக்கொண்டே இருக்குது. கனி கொடுக்குது. பொறுமையின் கனி, அன்பின் கனி வெளிப்பட்டு கர்த்தர் சொத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறா. எத்தனை பேர் சுவாசிங்க? நீ கனி கொடுக்க சொன்னா பரவத்துக்கு போவே முடியாது. முடியுமா? இவன் வசிக்கலாமா? இவன் 15:1 வாசிங்க. இவன் 15:1 வாசிக்கிறான். இவன் 15:1 வாசிச்சிருமா? இவன் 15:1 வாசிக்கிறான். இவன் 15:1. மெய்யான திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர், கனிப்படாதிருக்கிற. இந்த பாருங்க என்ன சொல்லுங்க. கனி கொடாதிருக்கிற மரமோ கொடி எதுவோ அறுத்து போடுகிறார். கட் பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆசிரியாவா இருக்கட்டும், பெரிய பிஷப்பா இருக்கட்டும், பெரிய போதகரா இருக்கட்டும், பெரிய படிப்பாளியா இருக்கட்டும், கர்த்தர் அறுத்து போடுகிறார். எப்பொழுது? கனி கொடுக்காம இருந்தா. அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. கர்த்தர் பொய் சொல்ல போறார். கடைசியில சொல்ல போறாரு. அவர் பொய் சொல்ல போறாரு. பெரிய பொய் சொல்ல போறாரு. எப்போ? நியாய தீர்ப்பில். கர்த்தர் சொல்ல போறாரு, உங்களை ஐயா நான் பையன் பார்த்துட்டு வந்தேன், பரம்பரந்து வந்தேன், 10 பாட்டு பாடினேன், 10 பிரசங்கம் பண்ணேன், 10 பேய் ஓட்டினேன், உன்னை அறியேன். ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ. கர்த்தர் கேட்க போறார் நியாய தீர்ப்பில். ஐயோ, என் ஞாபகம் பெற்றனேன், அபிஷேகம் பெற்றனேன்,
நல்ல பேய் தான் ஓட்டுனேன், ஆயுன்னு ஓடுனேன், என்னை பார்த்து தேவன் தெரியலன்னு சொல்றாரு, சொல்ல போறாரு. சொல்லுங்க, நான் பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், ஊழியம் பண்றேன், அது தேவனுடைய வேலை. ஆனால் கண் கொடுக்குறது யாருடைய வேலை? என் வேலை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா, கையை உயர்த்தி. நீ கண்ணி கொடுக்காம இருக்கிறேன்னு சொன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது, தேவனை சந்திக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க. வர கர்த்தர் கொடுக்கிறார், பயன்படுத்துறார், அவ்வளவுதான். உங்கள்கிட்ட பொறுமை இந்த கனி விளங்கணும். சத்தமா சொல்லுங்க. நான் திட்டாரா, நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், எனக்கு கோர்ஸ் அது அல்லையா? சத்தமா சொல்லலாமா? உற்சாகத்தோடு திட்டாங்கிறது ரசிக்கு பற்றி நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், போ வராட்டி போ, நஷ்டம் யாருக்கு? உனக்கு தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். கனி கொடுக்காம இருக்கிற பொறுமையின் கனி, சகிக்கிற கனி, அன்பின் கனி, தாழ்மையின் கனி. இயேசு ஓங்கி அடிச்சாங்க, சைலண்டா இருந்தாரு. கனி கொடுத்தாரு ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். இதா கனி கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து, கொடுத்தாரு. சகிப்பு தன்மை இயேசப்பட்டு இருந்துச்சு. ஒருத்தன் காரி துப்புறான் மூஞ்சில, கர்த்தர் வாங்கிட்டாரு. பொறுமையா இருக்கிறாரு, நீடிய பொறுமையுள்ள கர்த்தர் கனி கொடுக்கிறாரு. சத்தமா சொல்லு. பொண்ணிய சொல்லிட்டாங்கன்னா நம்ம சபைக்கு வரமான்னு சொல்றோம், ஒன்னு கோச்சுக்கிறோம், ஒன்னு கோப்படுறோம், ஒன்னு பேசாம ஆயிரும். இன்னும் மாம்சம் சாகல, இன்னும் சுய சாகல, அப்படியே தான் இருக்குது உங்ககிட்ட. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம். நான் சர்ச்சைக்கு போறேன், பைபிள் தூக்குறேன், பிரசங்கம் பண்றேன், பாட்டு பாடுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எல்லாம் பண்றேன், என்ன கேரக்டர் மாறலையே. No more change my character. What is God expecting? என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த கனி எதிர்பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏன் சபைக்கு வரும், நீருற்றி இறங்கி வருது மேல, கனி கொடுத்து கொண்டே இருக்கிற. சத்தமா சொல்லுங்க. ஒரு அன்பு வெளிப்படணும், ஒரு பாசம் வெளிப்படணும், நீடிய பொருள் வெளிப்படணும். அதான் இயேசு பிள்ளையாய் மாற முடியும். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. கனி கொடுக்காம இருந்தா ஒரு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சத்தமா சொல்றேன், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சகோதரியே ஜாக்கிரதை, சகோதரா ஜாக்கிரதை. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், தேவன் சீக்கிரம் வருகிறார். Praise the Lord. Hallelujah. நல்ல கர்த்தர் ஆண்டவருக்காக. செத்துக்கோ, செத்துக்கோ. Hallelujah. கையை உயர்த்தி. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். கைத்தடி. மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நசுகிறாக போட்டு சொந்த சகோதரர்கள் கனி கொடுத்து கொண்டே இருந்தான். வாயை திறக்கவே இல்லை. தேவையற்ற ஜெயிலுக்கு போறான், அவசியம் ஜெயிலுக்கு போறான். கனி கொடுத்தா தான் இருச்சா மாற முடியும். கனிக்கு இருச்சா மாறும். கனி கொடுத்து கொண்டே உன்னை இன்சல்ட் பண்ணினே இருப்பாங்க, உன்னை இடிச்சுனே இருப்பாங்க, அப்பப்போ இடிப்பாங்க. பாஸ்டர் பாரு, அங்க மட்டும் ஜெபம் பண்றாரு, இங்க ஜெபம் பண்ண மாட்டாரு. கடுகு மாட்டார் கர்த்தரை சோதனை. உடனே கோச் நான் சபைக்கு போடுறேன். இஸ் லார்ட். கையை உயர், சத்தத்தை உயர்.
சத்தத்தை உயர்த்தி கனி கொடுக்கிற மரமா என்னைக்கு நீ மாறியோ சாத்த கிட்ட வரவே மாட்டான். சில முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அப்படியே சோர்ந்து போய் செத்து போன மூஞ்சாட்டம் கை தட்டுறது கிடையாது, தோத்திரம் பண்ணுறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது. முற்ற பேர் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் வந்துடுது. ஆவின் போட்டவன பாருங்க, எப்படி வந்த, எங்க வந்த, எப்போ கடைக்கு போனேன், எப்போ புடவை எடுத்தேன், எப்போ மீண்டும் காசு இப்படி வருது. அது இல்லையா? இப்போ பாருங்க, வாயை திறக்க மேலே வெடி பார்த்துக்கணும். சத்தத்தை வைக்கிறேன். கனி கொடுக்க நீ விட்டா நீ மாறப்போம். கிறிஸ்துவ கனி கொடுத்தானோ சத்தமா சொல்லுங்க. சாதாரண மனுஷன் எகிப்து ராஜாவை மாறிட்டான், அதிபதியா மாற்றான். எப்படி கர்த்தர் மையப்பட்ட ஆரம்பிச்சான், தரிசனம் பெற்றான், பொறுமையா இருந்தான். கடைசி வரைக்கும் வீடிய பொறுமையா இருந்தான். சத்தமா சொல்லணும். உன்னை கத்தை இன்சல்ட் பண்ணும் பொழுது, உன்னை கத்தை புடமிடும் பொழுது நீ பொறுமையை சகித்தனா நீ அதிபதியா மாறிடுவேன், ராஜாவா மாறிடுவேன், எஜமானா மாறிடுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன். உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பேன். நீருற்றாங்க கற்று வச்சிருக்கிறேன். நீருற்றா கற்று மாற்றப்படுறாமே. கையை உயர்த்தி கற்று மாற்றப்படுறாரா? யோசப்பின் தேவன் தான் உன் தேவனா இருக்கிறாரு. கனி கொடுக்கிறது, இச்சை அடக்கம், சமாதானம், சந்தோஷம், அல்லேலூயா, நற்குணம், the goodness, நற்குணம், நல்ல குணம். சத்தமா சொல்லுங்க, நல்ல குணம். சபையில் உட்காந்து அந்நிய பாஷை ஒடியாது ஆட்டோமேட்டிக்கா ரபா ரபா கபா ரபா ரபா கபான்னு. வீட்டாண்ட போன காய்கறி கடையில் போனா அந்நிய பாஷை வேற மாதிரியா மாறுது, குழந்தைகள் வேற மாதிரியா மாறுது, மனுஷ பாஷையா மாறி போகுது, வேற பாஷையா மாறுது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு பஸ்ல ஏறி உட்காந்து பாஷை மாறுது. என்ன பாஷை? நான் பைக் கையில் வச்சு இல்லைன்னா கீழே வச்சு நடந்து கத்த சொல்லுறோம், அங்க பாஷை மாறுது. அதே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கையை உயர்த்துங்க. இந்த பார்த்து மக்கள் இயேசு உயர்த்தணும், கண்ணில் இயேசு வெளிப்படணும், வாக்கில் இயேசு வெளிப்படணும், இசையில் இயேசு வெளிப்படணும், கை கொடுத்த மரமாக மாறணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைக்கு சொல்லுங்க, நீ நடந்து கூட இயேசு மாறணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, உற்சாகத்தோடு ரெண்டு கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, பிரைஸ் தி லார்ட். உன் மகன் இயேசுவை காமிக்கிறோம், உன் பேச்சு இயேசுவை காமிக்கிறோம், உன் கண்ணு இயேசுவை காமிக்கிறோம், உன் வார்த்தை இயேசுவை காமிக்கிறோம். கைத்தருகிற வாழ்க்கையை மாறணும். அப்படி இருந்தாக்கா மனவாட்டியாய் மாற முடியும், பரலோகம் போக முடியும், இயேசு சந்திக்க முடியும். எனக்கு நினைச்சாலும் மாறலாம், மாறலாம், மாறுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, வல்லம் இறங்கி வருகிறது. கைத்தறி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது, பிரசன்ன மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த உற்சாகத்தோடு கர்த்தர் மையப்படுகிறார். நாங்கள் கனி கொடுக்கிறேன், நீருற்றாணி மாறிக்கொண்டிருக்கிறேன். மாற ஆயத்தமா இருக்கிறியா? கையை உயர்த்தி. இன்னும் 10 நிமிஷம் செய்தி ஒட்டு போட்டு கேட்கலாமா? எல்லாரும் முழங்காலில் கேட்கலாமா? கையை உயர்த்தி. 2 தலைக்கு நான் முடிக்க போகிறேன். அழைக்கப்பட்ட நீரூற்று, தேற்றப்படுகிற நீரூற்று, இங்கே கனித்தரும் நீரூற்று. ஸ்பிரிங், ஸ்பிரிங். நான் முடிக்கல, 10 டைம் இருக்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. 2 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் வாசிக்க. தப்பா படிக்கிறீங்க. அப்பொழுது அவன்
ஒரு புது தோண்டியை எடுத்து அதுல உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றால் உப்பு என்ன பண்ணுது? உப்பு என்ன பண்ணுது? மருந்தா பயன்படுகிறது. உப்பு ஒரு கிரியை உடைக்கிறது. உப்பு கிருமியை மாத்துது. கர்த்தரை ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. ஒரு பக்கம் உப்பு நமக்கு ஆபத்தா இருந்தா கூட உப்புக்குள்ள நிறைய தன்மை இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, சில பெரிய பெரிய மனுஷன் வாசல்ல வந்து உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா பேரும் உள்ள வச்சு பூட்டிடுவாங்க. உப்பு எங்க வைப்பாங்க? உப்பு எங்க வச்சிருப்பாங்க? நீ பார்த்துருக்கீங்களா? கையை உயர்த்தி. மணிக்கடையில் பார்த்தீங்கன்னா, சில மணிக்கடையில் பார்த்துருக்கிறேன், கடை மூட்டு போடுவாங்க. உப்பு மூட்டை எங்கே வைப்பாங்க? உப்பு மூட்டையை அந்த வாசல் வச்சுருப்பாங்க. ஏன்னா உள்ள பூச்சிக்கார கத்த உப்புக்கு மிகப்பெரிய தன்மை உண்டு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு அந்த உப்பின் வல்லம் மேலே இறங்கிச்சே இருக்குது. சத்தமா சொல்லுங்க. மற்ற என்ன வாசிக்கிறீங்க? நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. பூச்சாயில உப்பா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுவோமா? பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. சாபத்தை முடிக்கிற உப்பா இருக்கிறீங்க. சத்து உடைக்கிற உப்பா இருக்கிறீங்க. சாரமுள்ள உப்பா இருக்கிறீங்க. தைரியத்தை உடைக்கிற உப்பா இருக்கிறீங்க. சத்துருக்கிரிய உடைக்கிற உப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புது கோடி கொண்டு வாப்பா. அதில் உப்பு போட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. ஏன் உப்பு போட்டாங்க? உப்பு சாபத்தை உடைக்கிறது. சாபத்தை உடைக்கிறது. கிரியை உடைக்கிறது. கட்டக்கிரியை உடைக்கிறது. கசப்பை மாற்றம் வைக்குது. உப்பு என்பது கர்த்தருடைய வசனம். உப்பு கர்த்தருடைய வசனம். வசனம் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இந்த வசனம் உள்ள இறங்க 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 நீங்க பலமாகி கொண்டே இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமைகள் இறங்கிட்டே இருக்குது. மகிமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. தேவ சனமே, சாத்த கொட வருவா. உப்பு மேல இருக்குது. என்ன உப்பு தெரியுமா? சாப்பிட உப்பு இல்லை, வசனமாக உப்பு மேல இருக்குது. உப்பை அதில் போட்டு வாசிங்க. அப்பொழுது புது தோண்டியை எடுத்து உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வந்த பொழுது எங்க போனா? பிரதர், எங்க போனா? நீரூற்று போனா. இந்த நீரூற்று ஆரோக்கியமாக்க நீரூற்று. வாழ்க்கை ஆரோக்கியமாக நீரூற்று. ஜபத்தில் ஆரோக்கியமா இருப்பேன். ஊழியத்தில் ஆரோக்கியமா இருப்பேன். ஆரோக்கிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருப்பேன். சரீரத்திலும் ஆரோக்கியமா இருப்பேன். கைசெல்லாம் கர்த்தர் பெரிய செய்கிறாரா? உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க. ரெண்டு கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு அற்புதமான நீரூற்று, ஆரோக்கியமான நீர்ச்சண்டைக்கு கொண்டு போன அவசியம். கொண்டு போய் நீரூற்று சண்டைக்கு போய் உப்போதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். சாவும் வராது, நிலப்பாழும் இராது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அபிஷேகத்தை உணர அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அழுக்கில வெளியே போயிடுது. நீரூற்று வந்துனே இருக்குது. ஆரோக்கியம் வருது. சாபம் நிலப்பாழாகிய பிசாசின் கிரிகள் விலகி போய்கொண்டே இருக்குது. உப்பு போட்டா நீர்ச்சண்டைக்கு போனா நீரூற்று பெயர் என்ன? ஆரோக்கியமாக்கிற நீரூற்று. ஆரோக்கியமாக்க நீரூற்று. சாபத்தை முறைத்த நீரூற்று. சத்தமா சொல்லுங்க பாருங்க. நல்ல கைகளை உயர்த்தி சபா கபா ரபா தேவன் உலாவிச்சுக்கிறாரு. நாவில பார்க்கிறேன். ஒரு உயரமுள்ள ஆண்டவர் வஸ்திரத்தங்கள் உலாவிச்சுக்கிறாரு. கத்த நீரூற்றை மாற்றுகிறார். சபா ரபா கபா ரபா கபா ராபா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சபா ரபா கபா ரபா கபா நீரூற்றை இருக்கிறார். ஆரோக்கியமான நீரூற்று. சீக்கிரமா சாவை வென்று என் ஜீவனாரோ சாவு வல்லவோ ஜெயமா சாவு வென்ற
அதில் போட்டான், தண்ணி கசக்கு மாறிச்சு, சாபம் மாறி போச்சு. நிறைய பேர் தண்ணி பரிகாரம் போடுறான் போடுறான் தண்ணியில் பீச்சி போடுற கத்திரிச்சு போடுறாங்க. ஒரு ஸ்மெல்ல குடிக்க முடியல கத்துறேன். ஆனால் பாருங்க, இப்போ தான் போட்டான், தண்ணி ஆரோக்கியமாயிடுச்சு, நீர் ஆரோக்கியமாயிடுச்சு. வாழ்க்கை வசனம் கேட்க 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 ஒரு சரீரம் ஆரோக்கியமாகும், ஒரு ஆத்மா ஆரோக்கியமாகும், ஒரு உள்ள ஆரோக்கியமாகும், ஒரு உடம்பு ஆரோக்கியமாய் கொண்டே இருப்பேன். நிலப்பாடு சோபா 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 உடைக்கப்பட நம்பர் மாதிரி கைத்தது நம்பர் மாதிரி கைத்தது சாபம் என்று அறிவிக்கப்படுகிறது. சாபத்தை வரைக்கும் நீர் வச்சு கர்த்தருடைய வல்லமை நீருச்சாகிய வல்லமை ஒரு மேலே இறங்கிச்சது. எத்தனை சாபம் குடும்பத்தை ஆட்சி பதைக்குது. தொழில சாபம், பிள்ளைகள் சாபம், சாப்பாட்டில் சாபம், பெருமத்தில் சாபம், பத்தனுக்கு உடைக்கிறார். மறுபடியும் சாபம் உடைக்கப்படுகிறது. ஆரோக்கியமாக வரப்போகுது. பிஸ்னஸ்ல ஆரோக்கியம், குடும்பத்தில் ஆரோக்கியம், வாழ்க்கையில் ஆரோக்கியம், உடம்புல ஆரோக்கியம் கட்ட கொடுத்து விட்டாரு. கை கட்டி ஆமை சொல்லுங்க, கண்ணு கை கட்டி சொல்லுங்க. ஆரோக்கியத்துக்கு நினைச்சு ஹalleluya ये तक உற்சாகத்தோடு கை கட்டி உற்சாகத்தோடு ஷபா கபா ராபா கபா சோத்ரம் ஹalleluya. விசுவாசிக்கிற மாத்திரம் சொல்லுகிறார், நிலப்பாடு வராது, சாவும் வராது, ஆரோக்கியமாற்று நீருற்று. எத்தனை வருஷம் சாபம் அந்த வாழ்க்கை கத்தர் இந்த வார்த்தையின் மூலம் சாபத்தை உடைக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கத்த சாபத்தை உடைக்கிறார். குடும்பத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் கூட முன்னேற முடியாது, முன்னேற்றம் அடைய முடியாமல் பல சாபக்கட்டுகள் கத்தனுக்கு உடைக்கிறார். சரி, சாபக்கட்டு கத்தனுக்கு உடைக்கிறார். குடும்பத்தில் சாபக்கட்டு உடைந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். பிரசனம் மறைந்துட்டே இருக்கிறது. எந்த வார்த்தையை வாசித்து முடிக்க போறோம்? சீக்கிரமாக வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26:19 வாசித்து சீக்கிரம் முடிக்கிறோம். ஆதியாகமம் 26:19 சீக்கிரம். Thank you Holy Spirit. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வாசிமா. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்று. நான் நீரூற்று இதுக்கு இன்னும் பேருக்கு கொடுக்கலாம். சோர்ந்து போகாத நீரூற்று. நான் ஓடுவேன், அங்கே இருக்காங்க, ஓடிட்டே இருப்பேன், அவனுக்காக செய்து கொண்டே இருப்பேன். சுரக்கும் நீரூற்று. பிரதர் சர்ச்சை யாருமே வரல பிரதர், நீ வெளியில் போயிட்டீங்க, நீட்டு சுரக்கிற சரியா? அல்லேலூயா. சுரக்கும் நீரூற்று கண்டார். ஜீசஸ். நாளைக்கு நடக்கும். நம்முடைய காசு இல்லையே, வருமானம் இல்லையே, என்ன செய்ய முடியும்? எப்படி திருமணம் எப்போ செய்ய முடியும்? எப்படி படிக்க வைக்க முடியுது? ஒரு பெரிய கவலை நம்மை சூழ்ந்திருக்கிறது. எங்கப்பா சுரக்குது? நாளைக்கு வழி இல்லையே, இன்றைக்கு வழி இல்லையே, எப்படி வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லையே. வாழ்க்கையில் சுரக்க வைக்க போற சுரக்கிற நீரூற்று. நன்மை சுரக்கும், பணம் சுரக்கும், ஜபம் சுரக்கும், சுரந்து கொண்டே இருக்கும், தனம் சுரந்து கொண்டே இருக்கும். யாரை மைப்படுத்த கர்த்தரை துதிக்க மேல அபிஷேகம் பெருகிட்டே இருக்கும், பரவாயில்ல பெருகிட்டே இருக்கும், திரும்ப பெருகிட்டே இருக்கும், அக்னி பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா? சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்.
கண்டார்கள். நீ காண போற அற்புதத்தை காண போற இந்த வருஷத்துக்குள்ளாக, டிசம்பர் 31 அற்புத மகிமையை காண போற, நீரூற்றை காண போற. ஆசீர்வாத நீரூற்று, ஆசீர்வாத நீரூற்று, அழைக்கப்பட்ட நீரூற்று, தாகத்திற்கு நீரூற்று, தேற்றுகிற நீரூற்று, கருப்பு நீரூற்று திறக்க வைக்க போறாரு. மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ள போகிற. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் கிரியை செய்வாரா? கிரியை செய்வாரா? சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சின்ன ஜபம் தான் பண்ணாண்டவரே. கேட்ட ஜபத்தை கேட்டார். சுரக்கும் ஜபம் நீ பண்ற ஒரு ஜபத்தில் நம்ம சுரந்து கொண்டே இருக்கும். அற்புதம் சுரந்து கொண்டே இருக்கும். வல்லமைகள் சுரந்து கொண்டே இருக்கும். ஆசை சுரந்து கொண்டே இருக்கும். நீரூற்றை கண்டார்கள். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆபிரகாம் வரைக்கும் ஈசாக்கு வரைக்கும் சொல்லுவோமா? சத்தத்தை தோண்டி பார்க்கிறாங்க. பெரிய பள்ளத்தாக்குல எங்க பார்த்த கற்பாறையா இருக்குது, தண்ணி கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையின்படி ஈசாக்கு வேலைக்காரு பள்ளத்தாக்கு உடைச்சு ஹல்லேலூயா தோண்ட ஆரம்பிச்ச உடனே சுரக்கும் நீரூற்றை கண்டாங்க. தண்ணி அப்படியே நிற்கிற சுரந்து கொண்டே இருக்குது. அந்த பெருகிட்டே இருக்குது. அதான் தாவீது சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஓவர்ஃபுல் ஆகிறது. இதான் சுரக்கும் நீரூற்று, சுரக்கும் நீரூற்று. நேற்று ஜோமனையா இங்கிலீஷ்ல ஜபிச்சு கொண்டே இருக்கிறாங்க, பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. சுரக்கும் நீரூற்று. அன்புள்ள பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, சுரக்கும் நீரூற்று எண்ணிக்கை மாறியோ மற்ற ஆசீர்வாதம் மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. பணம் சுரந்து கொண்டே இருக்கும். வருமானம் ஹல்லேலூயா, வறுமை ஏற்படாது, நெருக்கம் ஏற்படாது. கர்த்தர் தலைகளை கர்த்தர் மாற்றக்கூடாது. பொருளாதார வாழ்க்கையை சுரந்து கொண்டே இருக்கு. சின்ன சம்பளம்லாம் கர்த்தர் சுரக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவன் சுரக்க வைக்க போறாரா? கை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்பட போறாரா? கர்த்தர் வெளிப்பட போறாரா? கர்த்தர் கிரியை செய்ய போறாரா? கர்த்தர் உயர்த்த போகிறாரா? உயர்த்த போறாரு. சுரக்கும் நீரூற்றாய் மாற போகிற. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தண்ணி எடுக்க வந்து கொண்டே இருக்குது. தோட்டத்தோடு வந்து கொண்டே இருக்குது. சேர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இதாங்க ஆவிக்குரிய உன்னத வாழ்க்கையை குறிக்குது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ சோர்ந்து போவே கூடாது. கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறான், மகிழ்ச்சி கொண்டே இருக்கிறான், கர்த்தரை பாடி கொண்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிரியை செய்வாரா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்வாரா? ஒரே வசனம் வச்சு முடிக்க போறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆண்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி இனமுள்ளதாக்குவார். ஸ்டெப் ஸ்டெப்பா வாசிங்கம்மா, ஸ்பீடா போடாதீங்க. நீர் பாய்ச்சின தோட்டத்தை போலவும் வற்றா நீரூற்று போலவும் வற்றாத நீரூற்று. ஆமென். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீ வற்றி போகவே மாட்டேன். எத்தனை கட்டு வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் வாழ்க்கைய வாழ்க்கை வற்றி போகாது. வற்றாது நீரூற்றாவே இருக்க போங்க. கையை உயர்த்தி இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ சுரக்கும் நீரூற்றாய் மட்டுமல்ல, வற்றாத நீரூற்றாய் இருப்பேன். பிள்ளைகள் மத்தியிலே கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க, ஓய்வூதியத்தை கட் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய டிபார்ட்மெண்ட்ல கஷ்டப்படுறாங்க. ஓய்வூதியம் இல்லை, மாசமானார் கூட அந்த ஓய்வூதியம் வரல. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பெற்ற பிள்ளைங்க விலகி போயிடுறாங்க. சாப்பிட கஷ்டப்படுறாங்க. அனைத்து பெரியவங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், எப்ப இயேசு தெய்வமா ஏற்றுக்கிட்டீங்களோ நீங்க சாகிற வரைக்கும் வச்சு போகவே மாட்டீங்க, வச்சு போக மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுவோமா? எந்த உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? மகிமைப்படுகிறாரா? ஹல்லேலூயா. வற்றி போகவே மாட்டீங்க. வற்றாத நீரூற்றாக போறீங்க. ஜபத்துல வற்றி போக மாட்டீங்க, வீட்டுல வற்றி போக மாட்டீங்க, கொடுக்கல வற்றி போக மாட்டீங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்க போறாரு. நீரூற்றாய் மாற போறீங்க. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் நான் செய்தி ஆமென் சொல்ல போறேன். கையை மேல உயர்த்தி
நேர்முட்டி போட்டு ஆண்டவரே சொல்லுமா நேர்முட்டி போட்டு எல்லாத்துக்கும் மேலும் நேர்முட்டி போட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் கேட்ட நீரூற்று வார்த்தை எனக்கு தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கிறது. ஷார்ட்டா முடிக்க போகிறேன். வசனவாசியை வச்சாத நீரூற்றா இருக்க போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி. வற்றி போக மாட்டேன். சாத்தா வற்ற வைக்கிறான், ஜெபிக்க விட மாட்டான், தூங்க விட மாட்டான், இந்த கூட்ட அலக்கழிக்கிறான், அலக்கழிக்கிறான், உடம்பு அலக்கழிக்கிறான். பிசாசே நீ சொல்லி, பிசாசே நான் வற்றி போகாத நீரூற்றா இருப்பேன், வற்றி போகாத நீரூற்றா இருப்பேன். கர்த்தரை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா என் பிள்ளைகளா வற்றாத நீரூற்றா இருப்பாங்க. நீ கப்பல்ல நீரூற்றா இருப்ப, வாழ்க்கையில நீரூற்றாலும் இருப்ப. நீர் ஊற்றி கொண்டே ஆண்டவர் நீர் வல்லமையான அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். நீ ஆசீர்வாதமாக, நீ மகிழ்ச்சியாக, வல்லமையாக வாழ்ந்து காட்ட போற. கைத்தட்டி ஆமென் சொல்லுவா. கர்த்தர் மையப்படுகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு போடும் வீடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவையில்லையா? அழைக்கப்பட்ட நீரூற்று, கனி கொடுக்கிற நீரூற்று, சாபத்தை உடைத்த நீரூற்று, சுரக்கிற நீரூற்று, வற்றாத நீரூற்று. பதிவு பண்ணிட்டீங்களா? தேற்றப்படுகிற ஆதாரத்தேற்ற நீரூற்று. இரண்டாவது 12 நீரூற்றுகள், அழைக்கப்பட்ட நீரூற்று. மூன்றாவது சொல்லுங்க, கனித்தரும் நீரூற்று. நான்காவது சாபத்தை உடைத்த நீரூற்று. ஐந்தாவது சுரக்கும் நீரூற்று. ஆறாவது வற்றாத நீரூற்று. கையை மேல வைத்து இவனுக்கு மாற ஆசையா இருக்கிறியா? வெறுமேற்க பார்க்கறியா? விசுவாசியா வாழ பார்க்கறியா? வற்றாத நீரூற்று. சுற்றி எத்தனை பேர் வருவாங்க, உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, உன்னை துக்கப்படுத்துவாங்க. நீ வச்சே போக மாட்டேன். ஏன் சபைக்கு போக கேட்பாங்க, ஏன் உழுந்து போக கேட்பாங்க. நீ சொல்லு, நான் வச்சு போக நீச்சா இருப்பேன். கட்ட வருகிற நாள் வரைக்கும் என் வாழ்க்கை வச்சு போகாது, என் ஊதியை வச்சு போகாது, என் உற்சவம் வச்சு போகாது, என் மனம் வச்சு போகாது. சிறந்து கொண்டே இருக்கும், சிறந்து கொண்டே இருக்கும். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கிரியை செய்கிறார். பிரசன்னம் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது, அர்த்தம் இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, புதிய அந்நிய பாஷை இறங்கி வருகிறது, புதிய கிருபை இறங்கி வருகிறது, புதிய ஆவி இறங்கி வருகிறது, புதிய நீரூற்று இறங்கி வருகிறது. இந்த நீரூற்று வல்லமை, நீரூற்று வல்லமை என் பாட்டு திறந்து வருகிறது, பாட்டு திறந்து வருகிறது, பாட்டு திறந்து வருகிறது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.